மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். இயேசு என்னும் மாதவன் கதிர் விரிக்க வாருங்கள். இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். ஆசை என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, ஆசை என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, அருள் வழங்கும் இதயம் சேரும் அன்புருவை பாருங்கள். பாருங்கள் அன்பு மாந்தரே. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் அன்பர்களே, இந்த காலை திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இறைவன் தூய திருதி ஆண்டவர் தன்னுடைய வல்லமையான இதய ஆசீர்வாதங்களால் உங்களை உங்கள் குடும்பத்தாரின் நிறைவாய் நிரப்பி காத்திடுமாறு உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அன்பாந்தர்களே, இன்றைய நாளிலே தாயம் திருச்சபை ஒரு முக்கியமான விழாவை கொண்டாடி நம்மை தயாரிக்க அழைப்பு விடுக்கிறது. இந்த காலத்தில் நினைவு கூறப்படுகின்ற ஒரு முக்கியமான பெருவிழா ஆண்டவரின் பிறப்பின் அறிவிப்பு பெருவிழா, தி அனன்சியேஷன் ஆஃப் த லார்ட். ஆண்டவர் கருவுருவாகி மனிதனாகி மனு உருவாகி இந்த மண்டகத்தில் ஒரு குழந்தையாக மனிதனாக பிறக்கவிருக்கிறார் என்ற அறிவிப்பினுடைய அந்த நாளை, தாய்மரியால் கருவுற்ற அந்த நாளை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். ஏறக்குறைய 9 மாதங்கள் கடந்து நாம் டிசம்பர் 25 ஒரு பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு இந்த நாளை முன்கூட்டியே நாம் தயாரிக்க அழைக்கின்றோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, தாய்மரியாளுடைய இந்த பேரு, இந்த அவள் பெற்ற கிருபை, அவள் பெற்ற ஆசீர்வாதம், அவள் பெற்ற இரக்கம், அவள் பெற்ற பேரன்பு, அவள் பெற்ற தூய ஆவியானவர் அனைத்துமாய் இரவிந்த நாளில் இந்த திருப்பலி வழியாக நமக்கு அருள வேண்டுமாய் உருக்கமாய் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். தாய்மரியால் நம்மோடு துணையிருந்து அந்த அருளை பெற நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே இந்த தூய மர நிகழ்வை கொண்டாடுவதற்கு தடையாக இருக்கிற நமது குற்றங்களுக்காக குறைகளுக்காக மனவருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளிடையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் மீது இரக்கம் வைத்து குற்றம் குறைகள் எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்ட இளமும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசம்மரியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மன்றாட்டை ஏற்றருளி. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குமே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, கன்னிமரியாவின் வயிற்றில் உம்முடைய திருவாக்கு உண்மையாகவே மனிதராக பிறக்க திருவுளமானீரே. அதனால் எங்கள் மீட்பர் கடவுளும் மனிதனுமாயிருக்கிறார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய இறையல்பிலும் பங்கேற்பவர்களாக தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் டேமியன் ராட்ரிக்ஸ் தன்னுடைய 36வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். ஜெயராஜ் அனிதா குடும்பத்தினர் அல்போன்ஸ் லிகரி, மரிய மோனிகா இவர்கள் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் சிறப்பு கருத்துக்களுக்காக பிரேமா ராஜேஷ் குழந்தை வரம் வேண்டி, ஐஸ்வர்யா ஸ்ருதி தடைகள் நீங்கி திருமணம் நடக்க, வசந்தி கேன்சர் நோயிலிருந்து விடுபட, ஆபேல் சூசிராணி வீடு கட்டி முடிக்க, ஜெனிஃபர் சகாயராணி கார்த்திக் விரைவில் திருமணம் நடக்க, ஸ்டீஃபன் வெனிசுலா வேலை கிடைக்க சிறப்பு கருத்துக்களாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் இறந்த ஆத்மாக்கள் எம் சாமுவேல், மேரி சின்னம்மாள் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆத்மாக்கள், எம்எஸ் ஜான், கனக ஜான் குடும்பத்தில் மரித்தவர்கள், கோவிந்த்ராஜ் அமிர்தம்மா குடும்பத்தில் மரித்தவர்கள், பமிலா மேத்யூஸ், ஜேம்ஸ் சாமுவேல், ஃபாதர் ஏ ஜெயசுராஜ் 11ஆம் ஆண்டு நினைவு.
முதல் வாசகம். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பாள். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, வசனங்கள் 10 முதல் 14 முடிய, 8 முதல் 10 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளிச் சொல்லியது: உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஒரு அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு ஏசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படையச் செய்தது போதாதோ, என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர்தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். பல்லவி. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது: என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன். பல்லவி. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். பல்லவி. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். உமது நீதியை நான் என் உள்ளத்தின் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை. உம் வாக்கு பிறழாமையை பற்றியும் நீர் அருளும் மீட்பை பற்றியும் கூறியிருக்கின்றேன். உம் பேரன்பையும் உண்மையையும் மாபெரும் சபைக்கு நான் ஒலிக்கவில்லை. பல்லவி. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இரண்டாம் வாசகம். என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 4 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, காளைகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது: என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா
வாக்கு மனிதரானார், நம்மிடையே கூடிக்கொண்டார். அவரது மாட்சி நாங்கள் கண்டோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1, இறை வசனங்கள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவிலுள்ள நாசரேத்து என்னும் ஊரிலுள்ள ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு விழாவினுடைய அறிவிப்பை இன்று பெருவிழாவாக கொண்டாடுகின்றோம். பிறப்பின் அறிவிப்பு பெருவிழா. இன்றைய நாளிலே நம்முடைய திருத்தந்தை அவர்கள் ஒரு சிறப்பு கருத்தாக உலகத்தினுடைய குறிப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற ரஷ்யா உக்ரைன் இந்த போர் எல்லாம் ஒழிந்து சமாதானம் நிலவ வேண்டும் என்பதற்காக இந்த 2 நாடுகளையும் தாய் மரியாளுடைய மாசற்ற இதயத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்படியாக அழைக்கிறார். அவர் இந்த நாளிலே சிறப்பாக அந்த தாய் மரியாளுடைய இந்த மாசற்ற இதயத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இந்த கருத்துக்காக உலகமெங்கும் இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளும் அதே கருத்தை இன்றைய நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க அழைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் படைத்த படைப்பிலேயே மிக உன்னதமான ஒரு படைப்பு, சிறந்த படைப்பு ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது மரியாள் என்கிற ஒரு பெண்ணுடைய படைப்பாக தான் இருக்க முடியும்.
ஏனென்று சொன்னால் அந்த மரியாள் என்கிற அந்த பெண் மட்டும்தான் கடவுளுடைய குழந்தைக்கு தாயாக இருக்க தகுதி பெற்றவளாய் ஆண்டவர் கண்டிருக்கிறார். தன் மகனுக்கு கடவுளுக்கு பிறக்கிற ஒரு இடத்தை அதை விட ஒரு சிறந்த இடம், ஒரு சிறந்த படைப்பு நிச்சயமாக யாரும் இருக்க முடியாது. ஒரு கடவுளே மனிதனாய் வந்து பிறப்பதற்கான ஒரு இடத்தை கடவுள் ஏற்பாடு செய்கிறார் என்று சொன்னால், அப்போ எப்படிப்பட்ட ஒரு படைப்பாக அந்த ஒரு படைப்பை ஆண்டவர் உருவாக்கி இருக்க வேண்டும், மரியாளை அவர் படைத்திருக்க வேண்டும் என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம். அது ஒரு உன்னத படைப்பு, ஒரு சிறந்த படைப்பு, யாரும் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மகிமையும் ஆட்சியும் நிறைந்த ஒரு படைப்பு அப்படின்னு சொன்னால் இந்த தாய் மரியாளுடைய படைப்பாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா அது தன் மகன் கடவுள் ஆண்டவர் இயேசுவினுடைய கரு உருவாகி தங்கி வாழ்ந்து அந்த வாழ்வின் உடைய அந்த முடிவிலே அவருடைய பணியை நிறைவு செய்கிற ஒரு அருமையான ஒரு படைப்பாக இருக்கிறது. அன்பாதவர்களே, நான் பல நேரங்களில் சொல்லுவேன், ஆண்டவருக்கு இந்த உலகத்தை மீட்பதற்கு கடைசி ஒரு 3 மணி நேரங்கள் போதுமானதாக இருந்தது. அவ்வளோ பாடுகள், மரணம், வேதனை. அவர் 3 மணி நேரம், கடைசி 3 மணி நேரம் அவர் இந்த உலகத்தை மீட்டு கொண்ட 2ஆம் வாசகத்தில் சொல்லுகிறார், அவர் இறைவா இதோ உன் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகிறேன் என்று சொல்கிறார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம். இதனால் கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். அந்த 3 மணி நேரம் அந்த பாடுகள், மரணத்தினுடைய அந்த கடைசி 3 மணி நேரம் போதுமானதாக இருந்தது. அவர் உயிர் எழுவதற்கு 3 நாள் போதுமானதாக இருந்தது. ஆனால் அவர் தன்னுடைய சீடர்களை உருவாக்கி திருச்சபையை கட்டி எழுப்புவதற்கான தயாரிப்பில், மக்களை தயாரிப்பதில் 3 வருடங்கள் அவருக்கு தேவைப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, ஆனால் 30 வருடங்கள் தன் தாயோடு இருக்க அவருக்கு தேவைப்பட்டது. மற்றதெல்லாம் அவருக்கு 3 மணி நேரம் போதும், 3 நாள் போதும், 3 வருஷம் போதும். ஆனால் தன் தாயோடு இருப்பதற்கு அவர் 30 வருடங்களை எடுத்துக்கொள்கிறார். தாயோடு இருந்து தாயோடு தன்னுடைய எல்லா பண்புகளையும் அவர் தன்னுக்குள்ளே வளர்த்து கொள்கிறார். அவருடைய நற்பயிற்சி பெற்றுக்கொள்கிறார். தாய் மரியாளோடு தன்னுடைய வாழ்வை அவர் 30 வருடங்கள் கழித்திருக்கிறார். யாரு கூடவும் இந்த உலகத்தில் அவர் இல்லை, அப்படி இல்லை. 30 வருடம் வயிற்றில் 1 வருஷம் சொன்னால் 31 வருஷம் அந்த தாய் மரியாளோடு மட்டும்தான், தாயோடு மட்டும்தான் வாழ்ந்திருக்கிறார். வேறு யார் கூட இல்லை. அப்போ எப்படிப்பட்ட ஒரு உன்னத படைப்பாக படைத்திருந்தால் தன் மகனை அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வைத்து ஆண்டவர் அழகு பார்ப்பார். யோசித்து பாருங்க, ஆண்டவருடைய பிரசன்னம் பரிசுத்தமானது, தூய பிரசன்னம். அது அவருடைய பலியினால் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம் என்று இன்று 2ஆம் வாசகம் சொல்லுகிறது. அவருடைய ஒரு துளி ரத்தம் பட்டாலே போதும் நான் பரிசுத்தமாக மாறிடுவேன். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த பிரசன்னம், அது வல்லமையின் பிரசன்னம். அந்த பிரசன்னம் இருக்கிற இடம் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்க வேண்டும், எவ்வளோ வல்லமை உள்ளதாக அது மாற்றப்பட வேண்டும். யோசித்து பாருங்கள். அந்த படைப்பு தான் தாய் அவருடைய படைப்பாக இருக்கிறார். தாய் மரியாள் பீட்டர் தமியான் என்கிற ஒரு புனிதருக்கு தோன்றி காட்சி கொடுக்கும்படி சொல்லுகிறார், யாரெல்லாம் என்னை இதோ உமது அடிமை என்று ஞாபகப்படுத்துகிறார்களோ அவர்களெல்லாம் ஆஸ்வதிக்கப்படுவார்கள், மிகுதியாக நான் ஆஸ்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நான் என்ன சொன்னேன், கொஞ்ச நேரத்தில் அவ்வளோ உன்னத படைப்பு, சிறந்த படைப்பு, மாட்சிமிகு படைப்பு என்று நாம் புகழ்கிறோம், சொன்னோம், உணர்கிறோம். ஆனால் தாய் மரியாள் என்ன சொல்லுகிறார் பாருங்க. அதுதான் அவருடைய அடிப்படையான அந்த ஒரு மாட்சிக்கான ஒரு அடிப்படை ஒரு உணர்வாக, வாழ்வாக இருக்கிறது. யாரெல்லாம்
இதோ அடிமை, கடவுளுக்கு நான் அடிமை என்று ஞாபகப்படுத்துகிறார்களோ அவர்கள் எல்லாம் மிகுதியாக ஆஸ்வதிக்கப்படுவார்கள், என்னால் மிகுதியாக அன்பு செய்யப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். அவளுக்கு ஆண்டுடைய அடிமையாக இருப்பது மட்டும்தான் அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு சந்தோஷம். எனவே தாய்மரியாள் அப்படியாக சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நாம் இந்த பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது ஆண்டவர் இயேசுடைய பிறப்பின் அறிவிப்பு, இந்த பெருவிழா. இந்த நாளிலே நாம் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தை பற்றி சிந்திக்கிற பொழுது, இன்றைய நற்செய்தியிலே கபிரியேல் தூதனை ஆண்டவர் அனுப்புகிறார். அனுப்பி அந்த மரியாள் என்கிற கன்னியிடம் அனுப்பி, இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவாய் என்று சொல்லி ஒரு செய்தியை கொடுத்து அனுப்புகிறார். நேற்றைய தினத்தில் எரேமியா புத்தகம் 7வது பிரிவில் வாசிக்கட்டும். இந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவனுடைய வார்த்தையை கேளாத மக்கள் என்னும் இது, கவனிக்காத மக்கள் என்னும் இது, அவருடைய வார்த்தை கேட்டும் உள்வாங்கி வாழாத பிடிவாத குணமுடைய மக்கள் என்னும் இது, இந்த மக்கள் எனும் கடினமான உள்ளத்தை கொண்ட மக்கள் இனமாக இருக்கிறது என்று சொல்லி எரேமியா புத்தகம் 7வது பிரிவில் வாசிக்கிறோம். நேற்றைய வாசகம் நமக்கு அதுதான் கொடுக்கப்பட்டது. இந்த மக்கள் என்னை கவனிக்கவும் இல்லை, செவிசாய்க்கவும் இல்லை, என்னுடைய சொற்படி அவர்கள் நடக்கவும் இல்லை, தங்கள் பிடிவாத குணத்திலே அவர் வாழ்ந்தார்கள். இதுதான் இஸ்ரேல் மக்கள். ஆனால் தாய் மரியாள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறார்னு சொன்னால், அப்போ எவ்வளவு அவள் நேருக்கு மாறான, இந்த மக்களை விட நேருக்கு மாறான ஒரு பரிசுத்தமான தாழ்ச்சியுள்ள, ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிற, ஆண்டுடைய வார்த்தை உள்வாங்குகிற, ஆண்டுடைய வார்த்தை வைத்து தியானித்து சிந்தித்து வாழ்கிற ஒரு மகளாக, ஒரு பெண்ணாக இருந்திருப்பாள் என்று நாம் யோசிக்க வேண்டும். அப்போ ஏற்பட்ட வாழ்க்கை சூழலிலும் கூட மோயிசன் அருமையாய் சொல்கிறார், ஆண்டவரே இந்த மக்கள் வணங்கா கழுத்துடைய மக்கள், திமிரு பிடிச்சவன் அப்படின்னு சொல்றார். எசையா சொல்றாரு, இந்த மக்கள் திணிவெடுத்த மக்கள், இவன் நெஞ்சம் கொழுத்து விட்டது, கொழுத்து போன மக்கள் என்று எசையா சொல்லுகிறார். ஆனா அது எல்லாத்தையும் உடைத்து ஒரு பரிசுத்தமான ஒரு படைப்பாக இந்த உலகத்திலே தாய் மரியாள் நமக்கெல்லாம் அருளப்பட்டிருக்கிறாள். அவள் நமக்கு ஒரு ஒரு பொக்கிஷமாக, ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறாள். அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் ஆண்டவருடைய ஏற்பாடு, அவருடைய ஏற்பாடு. என்றைக்குமே தாய் மரியாள் ஏதாவது இடத்துல தோன்றி, நான் தான் பெரியவ, நான் தான் ரொம்ப அழகானவ, இல்லை நான் தான் ரொம்ப மகிமையானவ, எல்லாம் என்கிட்ட வாங்க, என்கிட்ட மட்டும் வாங்க, என்றைக்குமே எந்த ஒரு காட்சியிலும் சொன்னதே கிடையாது. நான் அடிமை, என்னோடு வாங்க, சேருங்க, ஜெபிங்க, சேர்ந்து ஜெபிப்போம், வாங்கன்னு சொல்லி. இதே ரஷ்யா மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அவர் பாத்திமாவில் தோன்றி நம்ம இந்த உலகத்தையே ஜெபிக்க அழைத்தார். நமக்கு அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட ஒரு தாய் மரியாள் தான் நம்முடைய மரியாள். அவளுடைய அந்த ஒரு மாபெரும் ஒரு பொக்கிஷத்தினால்தான் ஆண்டவர் இயேசு நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். இதோ கன்னி கருவுற்ற ஒரு மகனை பெற்றெடுப்பார் என்று அவனுடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு ஒரு ஏற்ற பாத்திரமாக தாய் மரியாள் இருந்திருக்கிறாள். சரி, எது அவளை இன்னும் அதிகமாக உயர்வடைய செய்தது சொன்னால், இந்த அம்மா எலிசபெத் அம்மா பார்க்க போகிறாங்க. கருவுற்று இருக்கிறாள், சின்ன பெண்ணு தான், ரொம்ப பெருசாலாம் நம்ம யோசிக்கக்கூடாது. 13 வயசு பெண்ணு தான். இந்த 13 வயசு பெண்ணு ஒரு மலை நாட்டில் கருவுற்ற உடனே செய்தியை கேட்டு ஒரு மலை நாட்டிலே பயணம் செய்கிறார். நம்ம ஊர் போல் சாதாரண ரோடெலாம் கிடையாது, மலை நாடு எல்லாம். அது இப்போ இருக்கிற வசதிகள்லாம் கிடையாது. மலை நாட்டிலே அவள் பயணம் செய்கிறாள். தன் உறவினர் எலிசபெத்துக்கு உதவி செய்ய போகிறாள். அப்பொழுது போனவுடன், ஆண்டவரின் தாய் என்னிடம் வர வாய்ப்பு பெற்றது எப்படி என்று தூய ஆவியால் நிரப்பப்பட்டு அங்கே எலிசபெத் அம்மா சொல்கிறாங்க. அப்பொழுது சொல்கிறாங்க, நீ எப்படி தாயானோ தெரியுமா, கடவுளுக்கு தாயாக நீ எப்படி மாறினாய் தெரியுமா, அந்த ரகசியம் உனக்கு தெரியுமா என்று சொல்லி அந்த ரகசியத்தை கண்டுபிடித்தவளாக எலிசபெத் அம்மாள் சொல்லுகிறாள்.
கடவுள் சொன்னவை அனைத்தும் நிறைவேறும் என்று நம்பிய நீ பேறு பெற்றவள். விசுவசித்தால் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம். உன்னுடைய உறவினர் எலிசபெத்து கருவுற்று இருக்கிறாள், 6ஆம் மாதம். விசுவசிக்கிறாள், நம்புகிறாள். எனவே சொல்கிறாள், ஏனெனில் கடவுளால் இயலாது ஒன்றுமில்லை என்று தெரிந்து கொள் என்று வானதூதன் சொல்ல நம்புகிறாள், விசுவசிக்கிறாள். உடனே சொல்லுகிறாள், அப்படி என்றால் நானும் கடவுளுடைய அடிமை, அவருடைய வார்த்தை எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னை ஒரு அடிமையாக ஆண்டுக்குள் மாற்றிக்கொள்கிறார். விசுவசிக்கிறார். ஆண்டுடைய தூதன் சொன்ன அந்த வார்த்தை விசுவசிக்கிறாள். கடவுள் சொன்னவை நிறைவேறும் என்று விசுவசித்த நீ பேறு பெற்றவள். கடவுளா இயலாது ஒன்றுமில்லை என்று விசுவசித்தவள் நீ பேறு பெற்றவள். யாரெல்லாம் அப்படி விசுவசிக்கிறார்களோ அவர்களெல்லாம் பேறு பெற்றவள். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், யார் என் தாய், யார் என் சகோதரர்? ஆண்டவர் வார்த்தை கேட்டு வாழுறவங்க அவங்க தான் என் தாய், என் சகோதரன் சொல்றார். அப்போ இதுதான் அர்த்தம். தாய் மரியாளை போல விசுவசிக்க, வார்த்தை விசுவசித்து வாழுக வாழ்க்கை. அவளைப் போல நாமும் உண்மையிலே ஆண்டோட வார்த்தை விசுவசிப்போம் என்று சொன்னால், வாழ்வோம் என்று சொன்னால், நாமும் கூட கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாக மாறுகின்றோம், பேறு பெற்ற மக்களாக மாறுகிறோம். கடவுள் சொன்னவை நிறைவேறும். என்ன நிறைவேறும்? கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று விசுவசிக்கிற ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய சுயத்தை நம்பி, பதவியை நம்பி, பட்டத்தை நம்பி, அறிவை நம்பி, திறமை நம்பி நாம் தொலைத்து விடாதபடிக்கு ஆணவம், அகங்காரம், கர்வம் இவற்றெல்லாம் அதனால் ஆடி களைத்து அழிந்து போகாமல் தாய் மரியாளை போல இதோ நான் ஆண்டுடைய அடிமை, உன்னை சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி தாழ்ச்சியான உள்ளத்தோடு ஆண்டோடைய வார்த்தையை நம்பி விசுவசிக்கிற மக்களாக, கடவுளால் இயலாது ஒன்றுமில்லை என்று கடைசி வரை நம்புகிற மக்களாக நாம் உருமாற, நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள, பக்குவப்படுத்தி கொள்ள இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் தொடர்ந்து இந்த திருப்பலி வழியாக நம்மையும் ஒரு பரிசுத்தமான மக்களாக தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை ஊற்றி சுத்திகரித்து கழுவி நம்மை தூய்மையாக்குவாராக. ஆமென். அனைவருமாக எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். எல்லோரும் தலைவனும் அதிகாரத்தில் பாடுபட்டு சிறையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தவரிடமிருந்து தேர்ந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரின் நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதரின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். நாமும் ஆண்டவருடைய ஆசிரியை பெற்றுக்கொள்ள தாழ்ச்சியான உள்ளத்தோடு நம்முடைய நொறுங்கிய உள்ளத்தை ஆண்டவருக்கு காணிக்கையாக்குவோம். இந்த உள்ளத்தில் இருக்கின்ற நொறுக்கப்பட்டிருக்கிற இதயமாய் ஆண்டவர் முன் நாம் படைப்போம். தாய் மரியாதை போல நம்மை காணிக்கையாய் மாற்றுவோம். இப்பொழுது ஒப்பு கொடுக்கப்படுகிற இந்த அப்பிரசங்களோடு சேர்த்து நம்முடைய எல்லா வகையான நொறுங்கிய உள்ளத்தையும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டிய, நொறுக்கப்பட வேண்டிய, உடைக்கப்பட வேண்டிய நம்முடைய உள்ளத்தையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக்கி நாம் இந்த காணிக்கையிலே பங்கெடுப்போம். காணிக்கை பாடல். காணிக்கை பொருளாக உம் பீடத்தில் முன்வந்தி அழிவாக தந்தை பாயோ
சகோதர சகோதரி, உங்களுடைய என்னிடமான இந்த வழி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவின் அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாமல்ல இறைவா, முது திருவின் காணிக்கை உலங்கணிந்து ஏற்றருளும். அதனால் ஒரே மகன் மனிதரான நிகழ்ச்சியை திரு அவை தனது தொடக்கம் என உணர்ந்து இப்பெருவிழாவை மகிழ்ச்சியை கொண்டாட செய்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மயமன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை வேலை எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரானந்த என்றுமல்ல எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து மனிதர்களுக்காக பிறப்பார் என்று வானத்து அறிவித்த நற்செய்திக்கு கன்னிமரியா நம்பிக்கையோடு செவிசாய்த்தார். தூய ஆவியின் வல்லமை நிழலிட்டதா கன்னிமரியா கிறிஸ்துவை தமது திருவயிற்றில் அன்போடு கருத்தாங்கினார். இவ்வாறு இஸ்ராயல் மக்களுக்கு நீரளித்த வாக்குறுதிகள் உண்மையாகவே நிறைவேறின என்றும் உலக மாந்தரின் எதிர்பார்ப்பும் சொல்லற்கரு முறையில் நிறைவேறும் என்றும் விளங்க செய்தே. அவர் வழியாக முதமாண்பை வானத்தூதர்கள் அணிகள் வழிபடுகின்றன. திருமுன்னே காலத்துக்கும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று. அவங்களுடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகவே எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டுமொக்க நன்றி கோரி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவ இறப்பு வைப்பினை ஊர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளி கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று ஒழியும் பொரிய தகுந்தவங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவனுடைய இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு வரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளி நேற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான யோசேப்பு, புனித திரு தூதர்கள், உலகில் முக்கவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக பொழுந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இதோ அவனுடைய அடிமை என்று சொன்னவள் ஆண்டவரால் இயலாது ஒன்றுமில்லை என்று விசுவசித்தால், நம்பினாள். அதுதான் அவருடைய அந்த ஒரு தாழ்ச்சியினுடைய உயர்வுக்கு காரணமாக இருந்தது. எனவே நாமும் கூட சந்தேகமின்றி ஐயமின்றி கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை, கடவுளை தவிர எனக்கு பெரியவர் யாரும் இல்லை என்று விசுவசித்து கரங்களெறித்து ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் கொண்டாடுகிறோம். உமது இரக்கத்தோடு எங்கள் பாவத்தில் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் முத்துராவின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்ப அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அவனுடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பகலை போக்கும் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள திருமகனை தந்தையின் திருவிழப்படி தூயாவை ஒத்துழைப்பான் முந்தைய இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வளித்தி இந்த பிடித்தமிக்கப்படலாம் இரத்தத்தினால் எல்லா குற்றங்களின் தீமை அணைத்து விடுவித்து நாங்கள் என்றுமுடைய கட்டளைகளில் கருத்தூறி நிற்க செய்தருளும். நாங்கள் ஒருபொழுதும் உம்மை விட்டு பிரியவிடாதேயும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்முடைய குற்றங்கள், பலவீனங்கள், பாவங்களை எல்லாம் போக்குகின்ற இறைவனின் செம்மறி என்றும் எப்பொழுதும் நம்மோடு இருந்து நம்மை அனைத்திலுமாக ஆஸ்வதிக்கிறவர், பரிசுத்தமாக்குகிறவர், தூய்மையாக்குகிறவர், இம்மானுவேல், நம்மோடு வாழ்கிற கடவுள், விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தொடரத்தை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். என்னென்ன ஆனந்தம், இந்த ஏழையின் உறவினில் ஒன்றென ஆனது என்னென்ன பேரின்பம். இறைவன் என்னில் எழுந்தது எனக்கு என்னென்ன ஆனந்தம், இந்த ஏழையின் உறவினில் ஒன்றென ஆனது என்னென்ன பேரின்பம். வழியை காட்டிட வந்தான் மனிதனின் உணவாக, வாழக வழியை காட்டிட வந்தான் மனிதனின் உணவாக. வாய்மையும் தூய்மையும் விளங்கிட எழுந்தான் வாழ்வின் உணவாக, நல்ல வாழ்வின் உறவாக. அது வான் மட்டும் உயர்ந்தாக, என் ஆண்டவரே என் தேவனே அன்பு இயேசுவே எழுந்தாக. இறைவன் என்னில் எழுந்தது எனக்கு என்னென்ன ஆனந்தம், இந்த ஏழையின் உறவினில் ஒன்றென ஆனது என்னென்ன பேரின்பம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தீர்த்திடுமே. ஓ நல்ல
இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழித்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு காணவும் உம்மை புகழ செய்யும். அனைவரும் நம்மையும் குடும்பத்தையும் திருதி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இந்த மாசற்ற இதயம் நம் இதயத்தை இன்னும் அதிகமாய் தாய்மறியாளுடைய இதயம் போல் மாற்ற ஒப்பு கொடுத்து கொண்டாடுவோம். இயேசுவின் அன்பான திரு இருதயமே, என்னை உமக்கு கொடுக்கிறேன். நீர் வரங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறேன். முத்திரு கரங்களால் என்னை ஆசீர்வதியும். உமது ஆசீர்வாதம் அருளும் எப்பொழுதும் எனக்கு பாதுகாப்பாளனாக இருந்து என்னை வாழ்விக்கின்றது. எனக்கு வழிநாட்டியாக இருக்கின்றது என்பதை உணர செய்தருளும். இயேசுவே, மண்பாண்ட பிரசன்னத்தில் எப்பொழுது மகிழ்ந்திருக்க வரம் தாரும். உம்மை போல் நானும் பிறர் அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல்மனதை தாரும். திரு இதயத்திலிருந்தும் காயங்களிலிருந்தும் வழியும் திரு ரத்தத்தால் என்னை புனிதப்படுத்தியருளும். என் துன்ப நேரத்தில் எனக்கு ஆறுதலை தந்தருளும். என் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்க உதவி புரியும். என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும். என்னை சேர்ந்த அனைவரையும் ஆசீராக நிரப்பும். இயேசுவின் திருதயமே, உமது பெயர் எங்கெங்க ஓங்கி ஒழிக்க மக்கள் எல்லோரும் உமது அன்பு இதயத்திலிருந்து அருளை பெற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உண்மையான நம்பிக்கையின் மறை உண்மைகளை எங்கள் உள்ளங்களில் பதித்தருளமை வேண்டுகின்றோம். கன்னிமரியாவுடன் கருவுற்ற அவர் உண்மையான கடவுளும் உண்மையான மனிதனுமாய் இருக்கிறார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய மீட்பளிக்கும் உயிர்ப்பின் ஆற்றலால் நிலையான மகிழ்ச்சியை கண்டடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆகட்டுமே அன்னையின் ஆழ்மன உணர்வு ஆகட்டுமே, ஆகட்டும் ஆகட்டுமே. சோதனை வேதனை எது வந்தாலும் அன்னையின் வார்த்தை ஆகட்டுமே. சோதனை வேதனை எது வந்தாலும் அன்னையின் வார்த்தை ஆகட்டுமே. அம்மா உந்தன் தாழ்ச்சி வேண்டுமே,
அம்மா உந்தன் வலிமை வேண்டுமே, அம்மா உந்தன் தாழ்ச்சி வேண்டுமே, அம்மா உந்தன் வலிமை வேண்டுமே, ஆகட்டும் ஆகட்டுமே. கருத்தாங்கும் தந்தையின் திட்டத்திற்கு அன்னையின் உரிவதில் ஆகட்டுமே. கண்ணி கருத்தாங்கும் தந்தையின் திட்டத்திற்கு அன்னையின் உரிவதில் ஆகட்டுமே. உள்ளத்தையும் வாழ் தொடரும் என்ற சித்தமும் ஆகட்டுமே. உள்ளத்தையும் வாழ் தொடரும் என்ற சித்தமும் ஆகட்டுமே. கவலை கல்னி அனைத்திலும் அன்னையின் வாழை ஆகட்டுமே. கவலை கல்னி அனைத்திலும் அன்னையின் வாழை ஆகட்டுமே. அம்மா உந்தன் தாழ்ச்சி வேண்டுமே, அம்மா உந்தன் வலிமை வேண்டுமே, அம்மா உந்தன் தாழ்ச்சி வேண்டுமே, அம்மா உந்தன் வலிமை வேண்டுமே, ஆகட்டும் ஆகட்டும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்குணங்களுக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.